வெளிப்படுத்தின விசேஷம் 55வது பாடம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் 14லிருந்து 20 வரை உள்ள வசனங்கள் நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி பூமி அறுவடைக்கு தயாராக இருப்பதை அறுவடை செய்யக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழே. சரியா? நான் முதல்ல அதை வாசித்து விட்டு நம்ம எல்லோரும் செய்திகளாக சொல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14லிருந்து 20 வரை. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்திலுள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருந்தவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அரித்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோടെ சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பேயுள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1100 ஸ்தாதி தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2 விதமான வருகையை நம்ம பார்க்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. முதலாவது வருகையில் அவர் வரும்போது எப்படி வந்தாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த 2வது வருகையில் வரும்போது அவர் என்ன இந்த வெளிப்படுத்த விசேஷம் முழுவதும் அவர் வருகை எப்படி இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதில் விசேஷம் அந்த 14வது அதிகாரத்தில் எப்படி பூமியை அறுப்புக்காக ஆயத்தமாக இருக்கிறத அறுக்கக்கூடிய ஒரு காரியம், வெள்ளாமல் சாகுபடி செய்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ நம்ம இது பார்க்கும்போது ஒரு எதிர்மறையான காரியத்தை நம்ம ரொம்ப அழகாக பார்க்க முடியுது. முதல் வருகைக்கும் 2ஆம் வருகைக்கும் உள்ள வித்தியாசம். முதல் வருகையில் எப்படி வந்தார்? அவர் ஒரு வேலைக்காரனை போல் வந்தார். மனுஷகுமார சாயலாக ஒரு அடிமையை போல் வந்தார். ஆனால் 2ஆம் வருகையில் வரும்போது எப்படி வரப்போகிறாரு? ஒரு ஏக சக்கராதிபதியாக வரப்போகிறார். முதலாம் முறை வரும்போது எப்படி வந்தார்? ஒரு மனத்தாழ்மை உள்ளவராய் வந்தார். ஆனால் 2வது முறையில் வரும்போது மகிமை நிறைந்தவராய் கனம் பொருந்தியவராய் வரப்போகிறார். முதல் முறை வரும்போது தொலைந்து போனவர்களை மீட்கவும் ரட்சிக்கவுமே வந்தேன்னு சொன்னார். 2ஆம் வருகையில் தொலைந்து போன மக்களை நியாய தீர்ப்பு செய்வதற்காக அதிகாரமுடையவராய் ஒரு நியாயாதிபதியாய் வருகிறார். முதல் முறை வரும்போது வசனத்தை விதைக்கிறவராய் வந்தார். இப்போ 2வது முறை வரும்போது அறுக்கிறவராய் வரப்போகிறார். முதல்ல கிருபையோடு வந்தார், இப்போ கோபாக்கினியோடு வரப்போகிறார் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை மொத்த ஜனங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம இருக்கிற காலங்கள் அவருடைய வருகை இன்னும் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதான். அப்போ நமக்கு என்ன தெரியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஏக சக்கராதிபதியாய் மகிமை பொருந்தியவராய் நித்திய நியாயாதிபதியாய் இங்கே வரப்போகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் எங்கே இருக்கிறோம்? 7 எக்கால தூதர்களுடைய சத்தம், 7 முத்திரை பிரிக்கப்பட்டது. அடுத்து 7 எக்கால சத்தம் உண்டாகக்கூடியதாக இருந்தது. பாலாக்கு மறுபறுப்பு நடந்துவிட்டது. அதற்கு பின்பாக இஸ்ரவேல் தேச மக்களுக்கு வரக்கூடிய ஒரு கொடுமையான காரியத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டு மொத்த பூமியும் வானமும் அது மாத்திரமல்ல எல்லாமே தேவனுடைய கோபாக்கினையை நிறைந்தக்கூடிய காரியமாக இருக்குது. பூமி முழுவதும் சாத்தான் அவனுடைய அந்தி கிறிஸ்து மூலமாயும் கள்ள தீர்க்கதரிசி மூலமாய் மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது உலகத்தில் ஒரு மோசமான ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் 14வது எங்கே பார்க்குறோம்? 7 வருஷம் உபத்திரவ காலத்தில் 2வது பகுதியாகிய மகா உபத்திரவ காலம் என்று சொல்லக்கூடிய த கிரேட் ட்ரிபுலேஷன், அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
அப்போ இந்த மகா உபத்திரவ காலத்தில் வர வர நம்ம என்ன பார்க்குறோம், வரப்போகிற காரியம் ரொம்ப கொடுமையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. ஆனால் சில நேரங்களில் நம்ம என்ன பார்க்குறோம், இந்த காலம் போக போக இனிமேல் நல்லா வந்துடணும், ஒரு சமாதானம் வந்துடணும், தேசம் நல்லா இருக்கணும். இல்லவே இல்லை. அதாவது இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் கொடுமையான காலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதைத்தான் வேதவசனம் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் நமக்கு அவருடைய வருகை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எவ்வளவு ஒரு மோசமான காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். ஏன்னா புதிய உடன்படிக்கையின் தொடங்கி நம்ம மத்தேயு முதல் புஸ்தகத்தில் மத்தேயில் எடுத்து பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, மத்தேயு 3:7 பரிசேயரிலும் சதிசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டியிலே வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், வரப்போகிற கோபத்துக்கு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, அவர் வரும்போது வரப்போகிற காரியத்துக்கு தப்பித்து கொள்ளக்கூடிய யார், நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி வர்றவர் என்ன, அவர் அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலும் என்ன சொல்கிறாரு, தேவனுடைய கோபாக்கினை வரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய காரியம். 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது எப்படி பூமியெல்லாம் வெந்து உருகி அதெல்லாம் ஒரு அழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடியதா. ரோமர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம், தேவனுடைய கோவாக்கினை பூமியின் மேலே வரக்கூடியது என்று சொல்லக்கூடியதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி என்ன தேவதூதர்களோடும் அக்கினி ஜுவாலையோடும் மறுபடியுமாய் வந்து என்ன சுவிசேஷத்திற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் நியாய தீர்ப்பை கொடுப்பதற்காக வரப்போகிறார் என்று சொல்லக்கூடியதா. மத்தேயு 13வது அதிகாரம் 24வது அதிகாரம் 25வது அதிகாரத்தில் திரும்ப திரும்ப இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லக்கூடிய ஒரு காரியம். எப்படி புதிய ஏற்பாடு முழுவதும் பார்க்கும்போது நமக்கு தேவனுடைய கோபாக்கினை என்று வரக்கூடிய ஒரு காரியம், அழிவு வரக்கூடிய ஒரு காரியத்தை மிக தெளிவாக வேத வசனம் நமக்கு சொல்லுது. இது புதிய ஏற்பாடு மாத்திரம் கிடையாது, பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்க முடியுது. ஏசாயா 13வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்க, இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். எப்படி அவ்வளோ ஒரு கொடுமையான காரியம் இருக்குன்னு சொல்லி இதை ரொம்ப, அதாவது நம்ம இங்கே பார்க்குற வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் பார்க்குற காரியம் அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு படம் அதே மாதிரி இருக்கிற மாதிரி ஏசாயா 63வது அதிகாரத்துலையும் யோவேல் 3வது அதிகாரத்துலையும் நம்ம பார்க்க முடியும். ஏசாயா 63 1வது வசனத்திலிருந்து பாருங்கள், ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணங்களிலிருந்து சாயந்தீர்ந்த வஸ்திரங்களுடையராகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும் தமது மகத்தமான வல்லமையிலே எழுந்தருளினராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெரித்து என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவருமில்லை, தாங்குவார் ஒருவருமில்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிட்டு நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணுவேன் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மிகவும் கொடுமையான காரியத்தை இவர்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அதனால தான் யோவேல் எழுதும்போதும், யோவேல் எந்த காலகட்டத்தில் எழுதினாருங்கிறத நம்ம சரிவர சொல்ல முடியலன்னா கூட யோவேல் இதை குறித்து சொல்லும்போது என்ன, தற்காலிகமாக பூமியில் வரக்கூடிய வெட்டுக்கிளிகள், பஞ்சம், அது மாத்திரமல்ல கொடுமையான காரியங்கள் எல்லாம் வரப்போகுது,
அது மாத்திரமல்ல அக்கினியினால் வரப்போகிற காரியம் எல்லாம் வருதுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லாத ஒரு தற்காலிகமான நியாய தீர்ப்பு முடிஞ்சு ஒரு நித்திய நியாய தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். யோவேல் 3வது அதிகாரத்தில் 9 பாருங்கள். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள், உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளே, நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள், கர்த்தாவே நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. ஜாதிகள் எழும்பி யோசேபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க நான் வீற்றிருப்பேன். பயிர் முதிர்ந்தது, அரிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள். ஆலை நிரம்பியிருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய பாதகம் பெரியது. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளிமங்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்தும் சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏசாயா 63வது அதிகாரத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனம் பார்த்தோம், ஏசாயா 13 பார்த்தோம், யோவேல் 3வது அதிகாரத்தில் பார்த்தோம். இப்போ வெளிப்படுத்தின விஷயம் 14வது அதிகாரம் பார்க்கும்போது எப்படி ஒரு அறுவடைக்கு ஒரு தானியத்தை அறுப்பது போல் அறுவடைக்கும் ஒரு ஆலையிலிருந்து ஒரு திராட்சை பழத்தை மிதித்து அதிலிருந்து உக்கிரமான கோபத்தின் மூலமாக எப்படி இதாகுதோ அதே படத்தை நம்ம எங்கெங்கே பார்க்குறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதாவது தேவனுடைய கோபாக்கினால் வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, இது தேவனுக்கு எதிரான உள்ள மக்கள் மேலே வரக்கூடிய ஒரு பெரிய நியாய தீர்ப்பை நம்ம பார்க்குறோம். இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தார். மத்தேயு 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30வது வசனத்தில் பாருங்கள், அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். அப்போ என்ன, தனக்கு உண்டானவங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் ரட்சிக்கப்படாதவர்கள் மேல் ஒரு தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன, இங்கே அதே மாதிரி ஒரு பெரிய கோபாக்கினை தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டாகும் என்கிற படத்தை காட்டக்கூடியதை பார்க்கிறோம். அதே 13வது 39வது வசனம் பாருங்கள், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ரொம்ப கிளியராக இந்த ஓமானத்தை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லும் என்ன சொல்கிறாரு, விதைக்கிறது சத்துரு, முடிவு அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்போ என்ன, இவங்க மேலே வரக்கூடிய ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு உண்டாகும் சொல்லக்கூடியதான். அடுத்து மத்தேயு 13வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் பாருங்கள், 49-50 வசனம் பாருங்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். அப்போ என்ன, கடைசி காலத்தில் அறுவடை எப்படி இருக்கும், எப்படி யோவேல் சொன்ன மாதிரி ஏசாயா சொன்ன மாதிரி இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும்போது 14வது அதிகாரத்தில் என்ன, எந்த மாதிரியான காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லக்கூடியதான். அதற்கு இன்றைக்கு நம்ம வாசித்து அந்த 14வது வசனத்தை 20வது வசனம் வரைக்கும் 2 விதமான காரியத்தை காட்டுறார். ஒன்று என்ன, தானியங்களுடைய அறுவடை என்று சொல்லக்கூடிய காரியத்தை 14வது வசனத்துலேருந்து 16வது வசனம் வரைக்கும் சொல்கிறார். எப்படி ஒரு நியாய தீர்ப்பு தானியங்களுடைய அறுவடை என்று சொல்லக்கூடியதான்.
17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் ஒரு திராட்சை பழத்தினுடைய அறுவடை சொல்லக்கூடியதான். ரெண்டும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஒன்று தானியம், இன்னொன்று திராட்சை ரசம். எதுக்கு இந்த 2 விதமான தரிசனம், எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் 2 விதமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 விதமான நியாய தீர்ப்பு வரப்போகுது. முதலாவது நம்ம இங்கே 16வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். இந்த 7 கலச நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடியது ரொம்ப வேகமாக ஒன்றின் பின் ஒன்றாக. ஏன்னா இங்கே நம்ம இது பார்த்தோம், முத்திரை ஒவ்வொரு முத்திரையாக வர்றதுக்கு டைம் ஆகுது, ஒவ்வொரு எக்காலமாக வர நேரம் ஆகுது. ஆனால் கலச நியாய தீர்ப்பு மட்டும் டக்குன்னு வர்றதுனால அது என்ன எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை நடைபெற போகிறது. ஏன்னா அது என்ன, பாபிலோனில் இருந்து அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியை இது பண்ணி அதன் மேலே எப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அது முதலாவது. ரெண்டாவது என்னென்னா, ஒரு கடைசியான நியாய தீர்ப்பு, அர்மகதன் யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தம் இயேசு கிறிஸ்து எங்கே அவர் வரும்போது பூமியில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, ஒன்று இந்த 2 படம் 2 மோட்டிவாக காட்டுறது காரணம் என்ன, முதது 16வது அதிகாரத்தில் காட்டுவது போல 7 விதமான கலச நியாய தீர்ப்பு. ரெண்டாவது என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக அர்மகதனில் நடக்கக்கூடியதான். 2 விதமான காட்சிகளை காட்டுவது. முதலாவது காட்சி 16வது அதிகாரத்தையும், இரண்டாவது காட்சி 19வது அதிகாரத்தில் நடக்கிறதை காட்டப்போகுது. சரியா? சரி, இன்னைக்கு இந்த பாடத்தினுடைய முதலாவது பார்ப்போம். அதாவது தானியத்தினுடைய அறுவடை என்று சொல்லக்கூடியதாக. முதல்ல யாரு அறுக்கிறவர்? யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி ஒரு மகிமையுள்ளவராய் ஜெயம் கொண்டவராய் வரக்கூடியதா. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். இது தானியேல் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல இங்கே என்ன சொல்றாரு, ராத்தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடைய வந்தார். அப்போ என்ன, அவர் வரும்போது மேகத்தின் மேல் வரக்கூடியவராய். நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இது சொல்லும்போது வெளிப்படுத்தின விஷயம் 17வது அதிகாரம் 15வது வருஷம் சொல்லும்போது அந்த வேசி தண்ணீர் மேலே உட்கார்ந்துருக்கிறத காட்டக்கூடியது. ஆனால் கர்த்தரை குறித்து சொல்லும்போது அவர் வெண்மேகங்களில் வரக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து வெண்மேகங்கள் வழியாக வருகிறார். அவர் தலை நின்ன பொற்கிரீடம் என்று சொல்லக்கூடியது. இந்த பொற்கிரீடம் என்று சொல்லும்போது அது அதாவது ஒரு ராஜா வைக்கிற ஒரு கிரீடம் ஒன்று. ஆனால் இங்கே சொல்லும்போது ஸ்டெப்பனஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம். அது என்னன்னா, ஜெயங்கொண்டவர்கள், வெற்றி கொண்டவர்கள் வைக்கிற ஒரு இது. அப்போ இங்கே சொல்லும்போது இங்கே மனுஷகுமாரன் என்ன, ஒரு வெற்றி சிறந்தவராய் வரக்கூடிய ஒரு படத்தை தான் இங்கே காட்டுறார். இங்கே அவங்க எடுக்கும்போது மனுஷகுமாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்ம வேத புஸ்தகத்தில் இந்த 14வது அதிகாரம் 14வது வசனம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரன் என்று சொல்லக்கூடிய கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா முதலாக இந்த இதை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 8வது அதிகாரம் 20வது வசனத்தை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதை இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இது வெளிப்படுத்தின விஷயம் 1வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் பார்க்குறோம். அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அப்போ என்ன, இந்த மனுஷகுமாரனுங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு ஜெயங்கொண்டவராய் வெற்றி சிறந்தவராய் வருகிறார். அவருடைய தலையில் என்ன இருக்குது, ஒரு பொற்கிரீடம் இருக்குது. வெண்மேகங்கள் வழியாக வரக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரு. அது மாத்திரமில்ல, அவர் வரும்போது எதுக்காக வர்றாரு, நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக வருகிறார். மத்தேயு 24வது அதிகாரம் 30வது வசனத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அப்போ என்ன, அவர் வானத்தின் மேல் வரக்கூடியதா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் அளவு சீஷரோட பேசினார்.
பேசி முடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ சொல்லும்போது அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் 11வது வசனத்தை சொல்லும்போது, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அதனுடைய நிறைவேற்றத்தை தான் இங்கே 14வது வசனத்தில் பார்க்குறோம். அவர் மேகங்களுக்கு மத்தியில் அப்படியே இறங்கி வர்றாரு. அவர் என்ன ஒரு பொற்கிரீடம், அது ஜெயம் கொண்ட வெற்றியின் கிரீடமாக அதை அணிந்து கொண்டு கடைசி முறையாக மனுஷகுமாரன் என்கிற பட்டத்தோடு அங்கே இறங்கி வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ இரண்டாவது என்ன பார்க்குறோம், அது ஆயத்தமாக இருக்குது, அது தானியம் விளைந்து இருக்கிறது, த ரைப்னஸ் என்று சொல்லக்கூடியதா. 15வது வசனம் பாருங்க. அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு, என்ன இப்போ வேறொரு தூதன், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 3 தூதன் பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் நிறைய தேவதூதர்களை பார்க்க போகிறோம். இப்போ இன்னொரு தூதன் வரக்கூடிய ஒரு காரியம். அவர் எங்கேருந்து வர்றாரு? தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு. இப்போ இங்கே தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன எடுத்துடக்கூடாது, எருசலேமில் உள்ளிருந்து கிடையாது. இது தேவன் தங்குகிற வாசமாக இருக்கிற பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, என்ன நேரம் வந்துருச்சு, அறுவடைக்கு நேரம் வந்துருச்சு, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏன்னா இங்கே இன்னொரு தேவதூதன் வருகிறது. அதே மாதிரி 17வது வசனத்தில் பார்ப்போம். பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அப்போ இங்கே தேவதூதன் எங்கேருந்து புறப்பட்டு வர்றாரு? பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடியதாக. ஏன்னா நீங்கள் மத்தேயு 13வது அதிகாரத்தில் வசனம் வாசிச்சேன் இல்லையா, அதிலே என்ன, கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்யும்போது தேவதூதர்களோடு வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்கே 4வது வரக்கூடிய இந்த தேவதூதன் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதுக்கு வர்றாரு. அவர் எங்கேருந்து வர்றாரு? தேவனுடைய சிங்காசனம் என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து வர்றாரு. என்ன பண்ணுறாரு, அவர் இங்கே மனுஷகுமாரனை பார்த்து எல்லாம் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கு, நீங்கள் அருங்கன்னு சொல்லக்கூடியதான். ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். யோவான் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை சொல்லும்போது, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ என்ன, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு அதை என்ன கொடுத்திருக்கிறாரு? அதை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்போ குமாரனாகிய கிறிஸ்து அவர் தனக்கு உரிய ஒரு நியாயாதிபதியாய் அவருடைய கோபத்தை காட்டக்கூடியதாய், ஏன்னா கர்த்தருடைய கோபத்தினுடைய அளவு கடந்து போகக்கூடியதாக. ஏன்னா அவர் பொறுமையாக இருந்து பார்த்து இப்போ என்ன வந்துடுது, அந்த பொறுமைக்கு மேலே வரக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இது ரொம்ப ஆயத்தமாக இருக்கு என்று சொல்லக்கூடிய, பூமியின் பயிர் முதிர்ந்ததுன்னு தமிழில் மொழிபெயர்த்துருங்க. நீங்கள் இங்கிலீஷில் ரைப்பன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் தெலோ என்று சொல்லக்கூடிய ஒரு பதம், THELO, தெலோ. நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் நோட்ஸ் இருக்கும், நீங்கள் தயவுசெய்து எடுத்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்னுடைய வார்த்தையை பார்க்கணும்ல, நீங்கள் தெளிவாக ஒவ்வொரு வசனமும் எதனிடத்தை ஒப்பிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்து நீங்கள் படிப்பதற்கு வசதியாக இருக்கும். சரியா? இந்த தெலோ அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்னா, அதாவது ரொம்ப முதிர்ந்துருச்சு, இனி அதனால் பிரயோஜனம் இல்லை, அதாவது அது உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு அளவுக்கு அது சரியாக இருந்தால் தான் நம்ம அறுவடை செஞ்சு உபயோகப்படுத்த முடியும். இது எப்படி ஆயிடுச்சு, இது நம்மளால் உபயோகப்படுத்த முடியாத அளவிற்கு பயிர் முதிர்ந்து போயிடுச்சு. அப்போ இதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது நம்மளால் பயன்படுத்த முடியாத அளவிற்கு மோசமானதுக்கு போயிடுச்சு. அப்போ என்ன, கர்த்தர் பொறுமையாய் இருக்கிறாரு. ஆனால் என்ன ஆகுது, இது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுது. நம்ம பார்க்கணும், இதே வெளிப்படுத்தின 14வது அதிகாரத்தில் பார்த்தோம், 6வது 7வது வசனத்தில் பார்த்தோம். 1,44,000 பேர் தொடர்ந்து அவங்க பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கணும். இந்த உலகம் ரொம்ப மோசமாக போக போக என்ன, அது ரொம்ப இறுகக்கூடிய ஒரு காரியத்தில் போகிறத பார்க்குறோம்.
எபிரேயர் 10வது அதிகாரம் 26, 27 பார்க்கும்போது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனியிராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அப்ப என்ன, கர்த்தர் ஒரு கால அளவு பொறுமையாக இருந்தார், ஆனால் இது அதையும் மீறி போகக்கூடியதாக. அதனால தான் பேதுரு எழுதும்போது தன் நிறுவத்தில் 2 பேதுரு 3:10 சொல்லும்போது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அப்ப என்ன, இது எல்லா காரியம் நடக்க போகுது. அது என்ன, இந்த காலம் வந்துருச்சு. ஏன்னா இது ஒரு கர்த்தருடைய பொறுமையின் காலத்தில் இது இனி உபயோகப்படுத்த முடியாது என்கிற ஒரு நிலைக்கு வந்துருச்சு. இது மேலே நம்ம அறுவடை பண்ண வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இந்த அறுவடை என்று சொல்லும்போது எதை பார்க்கிறோம்? மூன்றாவதாக நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வரக்கூடிய ஒரு காரியம். 16 வசனம் பாருங்க. அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. நம்ம மத்தேயு 25வது அதிகாரத்தில் 31 வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். என்ன, அவர் அங்கே ஆடையும் செம்மறி ஆட்டையும் பிரிக்கக்கூடியதை பார்க்க, வெள்ளாட்டையும் பிரிக்கிறார். என்ன, வலது பக்கத்தில் இருக்கிறவங்க கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டவங்க. அவங்க யார்? சிறியவர்கள் ஒரு யாராக இருந்தாலும் அவங்கள என்ன சிறைச்சாலையில் போய் பார்த்தாங்க, வியாதியஸ்தர்களை விசாரித்தாங்க, உடுப்பு இல்லாதவங்களுக்கு உடுப்பு கொடுத்தாங்க. அப்போ யார்? இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கென்று வாழ்ந்தவங்க. ஆனால் கர்த்தருக்கென்று வாழாதவங்களை என்ன செய்கிறாரு? எடுத்து அவங்களெல்லாம் அக்னியும் கந்தகமும் உள்ள பற்கடிப்பும் அழுகையும் உள்ள இடத்துல இவங்களை வாதிக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதே மாதிரி தான் எப்படி களைகளெல்லாம் பிடுங்கி கட்டி சேர்த்து அதெல்லாம் தீயில் அக்னியில் போடப்படும். மத்தேயு 13வது அதிகாரம் 40 42 வசனத்தில் அறுவடை காலத்தில் என்ன பண்ணுவார்? அவர் எல்லாத்தையும் எடுத்து என்ன களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இந்த உலகத்தின் முடிவில் இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமா. அப்போ என்ன, நல்லதெல்லாம் வைக்கப்படும், கெட்டதெல்லாம் அழிக்கப்படும். அப்போ இந்த இது என்னென்னா, வெளிப்படுத்தின 16வது அதிகாரத்தில் இதனுடைய இந்த 7 கலச நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடியது எவ்வளவு அழகா நேர்த்தியா கர்த்தர் சொன்னது போல இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிய அழிவை கொண்டு வரக்கூடிய காரியம் நடைபெறும் என்பதைத்தான் இங்கே ஒரு படமாக காட்டக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இதனுடைய விரிவை எங்கே பார்ப்போம்னா, வெளிப்படுத்தின 16வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். முதல் அதில் 19 வசனம் உள்ள பார்க்கும்போது 7 கலச நியாய தீர்ப்பு என்ன பார்க்குறோம்? முதல்ல எல்லா மனுஷர் மேலேயும் கட்டிகள் உண்டாகக்கூடிய காரியம், அப்புறம் சமுத்திரம் இரத்தமாக மாறக்கூடியது, அப்புறம் நதிகளெல்லாம் இரத்தமாக மாறக்கூடியது. அது மாத்திரமல்ல, சூரியன் உக்கிர உஷ்ணத்தோட மக்களை அப்படியே அழிக்கக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, இந்த பொல்லாத மிருகம் என்ன பண்ணும்? பூமியை அதனுடைய ராஜ்யத்தை இருளாக்கக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, எல்லா ராஜாக்களும் சேர்ந்து அர்மகாதனில் யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக. கடைசியில் என்ன, ஒரு பெரிய நிலநடுக்கம் உண்டாகி அது என்ன பண்ணும்? இந்த நிலநடுக்கம் நகரத்தையே 3ஆக பிளக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும் என்று சொல்லக்கூடியதாக 7 கலச நியாய தீர்ப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய முதல் படமாக இங்கே காட்டுறதை பார்க்குறோம். நீங்கள் வெளிப்படுத்தின 16வது அதிகாரத்தில் 17 பார்த்தீங்கன்னா, 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. அப்ப இந்த 7 கலச நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு
அங்கே உண்டாகக்கூடிய ஒரு காரியம். இதுதான் முதலாவது தானியத்தை எடுத்து என்ன ஆகாயத்திலிருந்து மனுஷகுமாரன் ஒரு பொற்கிரீடம் பொருத்தியவராய் ஜெயக்கிரீடம் பொருத்தியவராக வர்றாரு. அப்போ இந்த 4வது தேவதூதன் அங்கிருந்த அந்த அதிகாரத்தில் வர்ற 4வது தேவதூதன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் காலம் வந்துருச்சு, உங்கள் கையில் உள்ள அருவாளை போட்டு அறுவடை செய்யுங்க, ஏன்னா பயிர் முதிர்ந்து போயிட்டு இது பிரயோஜனத்தை தாண்டி போயிடுச்சு சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் அறுக்கப்பட்டு அங்கே அக்னியில் போடப்படும். இதை நம்ம 7 கலச நியாய தீர்ப்புன்னு 16வது அதிகாரத்தில் பார்ப்போம். சரியா? இப்போ 2வது படம், முதல் படம் என்ன, தானியம், பயிரிலிருந்து தானியத்தை அறுவடை செய்யக்கூடிய காரியம். 2வது என்னென்னா திராட்சை பழ அறுவடை. திராட்சை பழ அறுவடை பண்ணுறத 17ஆம் வசனத்துலேருந்து 20வது வசனம் வரைக்கும் உள்ளக்கூடியதான். எப்படி இந்த தானியம் 7 கலச நியாய தீர்ப்பை கொடுக்குதோ அதே மாதிரி இந்த நியாய தீர்ப்பு, அதாவது திராட்சை பழத்தை அறுத்து திராட்சை பழத்தை அறுவடை பண்ணி அதில் நடக்கக்கூடிய ஒரு காரியம், அந்த அறுவடை எதை காட்டுது? அர்மகாதன் யுத்தம் என்று சொல்லக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்தை இங்கே ஒரு படமாக சொல்லப்படுது. இது ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சுன்னா, நீங்கள் இல்லைன்னா நீங்கள் முந்தின செய்தியை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். 14வது அதிகாரம் முழுவதும் எதை குறித்து சொல்லக்கூடியதா. சரியா? இப்போ இதை அறுவடை செய்கிறது யாரு? தேவதூதர்கள். எதன் மூலமாக? தேவ அதிகாரத்தோடு. 17வது வசனம் பாருங்க. பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். இப்போ யாரு? இன்னொரு 5வது தேவதூதன். இவர் என்ன வர்றாரு? பரலோகத்திலிருந்து அவரும் வரக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம இங்கே பார்க்குறோம், தேவதூதர்கள் எப்போவுமே பெரிய, அதாவது நியாய தீர்ப்பில் அவர்களுடைய பங்கு எவ்வளோ பெருசாக இருக்குங்க பார்க்குறோம். நம்ம பார்த்தா 4 குதிரையில் ஏறி வரக்கூடிய மக்கள் 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்க்குறோம் 7 எக்காலம் ஊதுறது யார்? தேவதூதர்கள். அதுக்கப்புறம் 7 சாத்தானும் பிசாசுகளும் யாரால் ஜெயம் கொள்ளப்படுறாங்க? தேவதூதர்களால். அதுக்கப்புறம் இந்த 7 கலச நியாய தீர்ப்பு தேவதூதர்களால். அர்மகதன் யுத்தம் தேவதூதர்கள் தான் நமக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சாத்தானுடைய பிசாசுகள் எல்லாம் சேர்ந்து யாரால் கட்டப்படுது? தேவதூதர்களால் கட்டப்படுது. இந்த தேவதூதன் எங்கே வர்றார்? பரலோகத்தில் உள்ள தேவன்ட்டு வர்றாரு. அவர் எங்கே பரலோகத்திலேருந்து வர்றாரு. ஆனால் இவர் எங்கேருந்து வர்றாரு பாருங்கள். 18வது வசனம் பாருங்கள். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு அதாவது இப்போ இந்த வர்ற தேவதூதனுக்கு என்ன இருக்குன்னா, அவருக்கு அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ளதாக. ஏன்னா நம்ம 6வது முத்திரை பிரிக்கப்படும் போதே அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு வருது. அப்போ பலிபீடத்துக்கு கீழேருந்து ஒரு பெரிய சத்தம் வருது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெளிப்படுத்தின 6வது அதிகாரத்தில் 9லிருந்து அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். எது வரைக்கும்? ஆண்டவரே பழி வாங்காமல் இருப்பீங்களான்னு. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரருக்கும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள்லாம் இரத்த சாட்சியாக மறிச்சிட்டோம், எது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க? இன்னும் அநேகர் கொல்லப்படுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்ச காலம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 8வது அதிகாரத்தில் இன்னொரு காரியம் பார்க்குறோம். வேறொரு தூதனும் தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி எதிர்ச்சியும் உண்டாயின.
அதாவது உங்களுக்கு இந்த யூதர்களுடைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு உங்களுக்கு தெரிஞ்சால் இது கரெக்டாக புரியும். அதாவது இப்போ ஆசரிப்பு கூடத்துக்கு வரும்போது அவங்க உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த பிரான்ஸ் ஆல்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வெங்கலத்தினால உண்டான பலிபீடத்தை அங்கே தான் வந்து எல்லாம் போடுவோம். பலிபீடத்தை போட்டு மிருகங்களை போட்டு அங்கே அக்கினி போடுவாங்க. இந்த ஆசாரியன் என்ன பண்ணுவார், அவர் வந்து இங்கேருந்து ஒரு அக்கினியை எடுத்துகிட்டு போய் அந்த அக்கினி என்ன பண்ணுவார், அங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னாடி இந்த தூப கலசம் வச்சு அந்த தூப கலசத்தை அந்த அக்கினியை போட்டு அதில் அந்த தூப இதை போட்டு சென்சாரில் அந்த இதை போட்டு அந்த தூப கலசத்தை போட்டு அவர் என்ன பண்ணுவார், அங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக இப்படி ஆட்டக்கூடிய ஒரு காரியம். அப்படி காட்டும்போது அது சுகந்த வாசனையாக கர்த்தருக்கு வரக்கூடியதா. இந்த சுகந்த வாசனை அங்கே முன்னாடி வரும்போது அங்கே பலிபீடத்துக்குள்ள வெளியே பலிபீடத்தில் பலி கொடுத்து அங்கே அவர்கள் நிற்கிறவங்க அங்கே பார்த்து தேவன்கிட்ட ஜெபிக்கக்கூடியவங்களா. இங்கே உள்ள காட்டும்போது இங்கே ஆசாரியர் காட்டக்கூடிய காரியம் என்ன, அந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தேவனுடைய காதுக்கு எட்டக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதாக மாலையிலையும் அந்திப்பலி மாலை பலி என்று சொல்லக்கூடிய ரெண்டுலையும் காலையிலையும் மாலையிலையும் இது செய்யக்கூடிய ஒரு காரியம் பண்ணுவாங்க. அப்படி அவங்க பண்ணும்போது அவங்களுடைய ஜெபம் என்ன இருக்கு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே 18ஆம் வசனத்தை என்ன பார்க்குறோம், அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆளை நம்ம பார்க்குறோம். சரியா, அங்கே தானியத்தை பார்த்தோம். இங்கே என்ன பார்க்குறோம், ரெண்டாவது பாருங்களேன். இங்கே இது வந்து இந்த திராட்சை பழம் முடிஞ்சு ரெடியாக இருக்குது. சரியா, அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாரு, இதை என்ன சொல்கிறாரு 18ஆம் வசனம் பாருங்க. கருக்குள்ள அறிவாளை பிடித்திருந்தவனை நோக்கி பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது. இந்த தேவதூதன் கையிலையும் ஒரு பட்டயம், கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லக்கூடியதாக ஒரு பட்டயம் இருக்குது. அப்போ இவங்க வந்து என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்க மாட்டீங்களான்னு 6வது அதிகாரத்தில் கேட்டாங்க, 8வது அதிகாரத்தில் கேட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து மக்கள் அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குன்னு சொன்னேன். இப்போ என்ன, அவங்க ஜெபம் கேட்கப்பட்டது. அதனால் என்ன சொல்கிறாரு, கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கணும் நோக்கி பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்து இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, இங்கேயும் எப்படி வந்து தானிய பயிர் வந்து தானியத்தில் வந்து பயிர் முதிர்ந்துருக்குன்னு சொல்லிச்சோ அதே மாதிரி இங்கே திராட்சையும் என்ன ஆயிடுச்சு, அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்குது. இந்த 18ஆம் வசனத்தில் பின்பகுதி பாருங்க. அப்போ அந்த தேவதூதனை பார்த்து என்ன சொல்கிறாரு, கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். அப்போ என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் நீ வெட்டி எடுத்துரு. என்ன காரணம், இந்த திராட்சை என்னவா இருக்கு, பழுத்து இருக்கு, இது ஆயத்தமாக இருக்கு என்று சொல்லக்கூடிய, அதாவது இது வந்து முழுமையாக இங்கே வந்து சொல்லும்போது அக்மாசோ என்று சொல்லக்கூடிய பதம் AKMAZO, அதாவது அந்த அங்கே சொல்லும்போது தெலையோ என்று சொல்லக்கூடிய பதம், இங்கே அக்மாசோ என்று சொல்லக்கூடிய பதம் என்னன்னா முழுமையாக இருக்கு. அது என்ன, அதிலிருந்து எப்படி ஒரு திராட்சையிலேருந்து அப்படி ஜூஸ் வர்றதுக்கு, அதிலிருந்து அந்த திரவம் வர்றதுக்கு அவ்வளவு ஆயத்தமாக அவ்வளோ திறமாக ரெடியாக இருக்குது என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, அதாவது மனுஷனுடைய அக்கிரமம் மீறக்கூடிய அவ்வளோ ஒரு பழுத்த பழமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதா. இப்போ இங்கே அறுவடை எங்கே பண்ண போகிறாங்க, அதாவது உக்கிர கோபாக்கினை வரக்கூடிய அந்த ஆலையில் போட்டு மிதிக்கக்கூடியதாக. 19-20 வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். என்ன அங்கே சொன்ன உடனே இங்கே தேவதூதன் என்ன பண்ணுறாரு, கையில் இருந்த கருக்கான பட்டயத்தை அனுப்பி, ஏன்னா இங்கே திராட்சை ஆயத்தமாக இருக்குது, முழுவதுமாக பழுத்து இருக்குது, ஜூஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால என்ன பண்ண, வெட்டின உடனே வெட்டி எடுத்து அதை எங்கே கொண்டு போகிறாரு, தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். அதில் பாருங்க, நகரத்திற்கு புறம்பே இல்லை அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அதாவது எருசலேம் பட்டணத்துக்கு வெளியே இது போடப்படுது. அப்போ ஊருக்கு வெளியே தேவதூதர்கள் என்ன அங்கே உள்ள ஆலயத்துக்கு வெளியே போடப்படுது. அந்த ஆலையிலிருந்து
600 ஸ்தாதி தூரத்திற்கும் இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளம் மட்டும் பெருகி வந்தது. அப்ப என்னன்னா, இங்க அறுவடை வந்து வரக்கூடியது பட்டணத்துக்கு வெளியே அப்படின்னு சொல்லும்போது, அர்மகாதன் யுத்தம் எங்க பட்டணத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நீங்க பார்க்கும்போது இது இந்த எஸ்கலான் என்று சொல்லக்கூடிய பகுதியிலிருந்து போஸ்ரா என்று சொல்லக்கூடிய பகுதி, வடக்கு பகுதியில் இருக்கிறதுலேருந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு 40 மைல் தூரம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1600 அடி என்பது அது 200 மைல்களை குறிக்கக்கூடியது. ஸ்டாடியா என்று சொல்லக்கூடியது 1600 ஸ்டாடியா, அதுதான் கிரேக்க மொழியில் சொல்லக்கூடியது. 1600 ஸ்டேடியான்னா அது எவ்வளோனா 200 மைல் தூரம். 200 மைல்னா 320 கிலோமீட்டர். அப்போ அந்த மொத்த பள்ளத்தாக்கு முழுவதும் போகக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து அடுத்த பகுதி வரைக்கும் போகக்கூடியதா. நம்ம இதை பார்ப்போம். சகரியா 14வது அதிகாரத்தில் பார்க்குறோம், தானியேல் 11 பார்க்குறோம், யோவேல் 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அது எருசலேமுக்கு வெளியே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, இந்த அர்மகாதன் யுத்தம் என்று சொல்லக்கூடிய மக்கள் இதில் லட்சமான மக்கள் இதில் கலந்து கொள்ள போகிறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ அவங்களுடைய ரத்தம் என்ன வரப்போகுது, இந்த 200 மைல் தூரத்துக்கு குதிரை நிற்கும்போது குதிரையினுடைய கடிவாளம் மட்டும் இரத்த ஆறு ஓட போகுது என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, இங்கே அவங்க வர அவ்வளோ பேரை கொண்டு அங்கே கர்த்தர் அவருடைய கோபாக்கினையின் மூலமாக அங்கே ஒரு பெரிய நியாய தீர்ப்பு நடக்கிறத நம்ம பார்க்க போயிடும். அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, அதாவது இந்த 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த ரெண்டுமே தானியங்களுடைய அறுவடை, திராட்சை பழங்களுடைய அறுவடை ரெண்டும் ரெண்டு விதமான நியாய தீர்ப்பை குறிக்குது. கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் மொத்தமாக சம்மரி பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த பாடங்கள் ரொம்ப லகுவாக புரியும். சரியா? ரெண்டு விதமான அறுவடையை சொல்லப்படுது. பரலோகத்திலிருந்து தேவனுடைய இடத்துலேருந்து ரெண்டு தூதர்கள் வர்றாங்க. சரியா? ஒன்று தானியம் என பயிர் முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு, இன்னொன்று திராட்சை ரசம், அது திராட்சை ரசம் கொடுக்கறதுக்கு முதிர்ந்ததாக இருக்கிறது. இந்த ரெண்டு எதை காட்டுது, ஒன்று 7 கலச நியாய தீர்ப்பு. எது? இந்த பயிர் தானியங்கிறது 7 கலச நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தின விஷயம் 16வது அதிகாரத்தில் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். சரியா? அடுத்து இந்த திராட்சை பழத்திலிருந்து திராட்சை ரசம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது கடைசியாக நடக்கக்கூடிய அர்மகாதன் யுத்தம் என்று சொல்லக்கூடிய 19வது அதிகாரத்தில் நடக்கக்கூடிய காரியம். இதை ஏற்கனவே எங்கே பார்க்குறோம், ஏசாயா 63வது அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன் உன் சட்டையெல்லாம் நீங்கள் அந்த நோட்ஸில் கொடுத்துருக்கேன், மறுபடியும் 63வது அதிகாரம் நான் ஏற்கனவே ஏசாயா 63வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்கள் வாசித்தேன். இந்த முதல் 4 வசனங்களில் ஏன் இது உன்னுடைய உடை பூரா, உன்னுடைய ஆடை பூரா இப்படி ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் திராட்சை ரசத்தை மிதித்தேன், அது நானே மிதித்தேன், அதனால் என்னுடைய உடை இதாகிருச்சுன்னு சொல்லக்கூடியதான். அதே மாதிரி யோவேல் 3வது அதிகாரத்தில் எப்படி இந்த பயிர் நிரம்பினது, அதன் மூலம் பயிர் முதிர்ந்தது, அதன் மூலமாக எப்படி நியாய தீர்ப்பு நடைபெறும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரியா? நல்லா கவனிங்க. இந்த 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது 16, 19 நடக்க போகுது. இது எப்படி நடக்குங்கிறத ஏசாயா 63, யோவேல் 3வது அதிகாரத்தை சொல்லியாச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 13வது அதிகாரத்தில் இந்த ஓமானத்தில் சொல்லும்போது 40லிருந்து சொல்லும்போது, களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்போ ஏசாயால சொல்லப்பட்டது, யோவேல சொல்லப்பட்டது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை இங்கே யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் இங்கே தரிசனமாக பார்த்து இது எழுதுகிறாரு. இதனுடைய நிறைவேற்றத்தை 16வது அதிகாரத்தில் 19வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கு இதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நிச்சயமாக இந்த பூமி நியாய தீர்ப்பு அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து இதை சரியான முறையில் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறது. அதனால தான் எபிரேயர் 10வது அதிகாரம் 31வது நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும்போது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாய் இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். 2வது சங்கீதத்தில் 12வது வசனத்தை சொல்லும்போது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அப்போ என்னன்னா, ஒரு கொடிய காலம் இந்த பூமி மேலே எதிர்போக்கி வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் சிலர் என்ன, இந்த பூமி சரியாயிரு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கு என்ன தெரியும், இந்த பூமி அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்குன்னு. உலகத்தில் இருக்கவங்களுக்கு இது தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த உலகம் என்ன ஆகும் அப்படிங்கிற தெரிஞ்சு கொள்வதற்கு அநேகர் இருந்தாலும் அந்த தகவல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு சரித்திரம் எப்படி போகுதுன்னு தெரியுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்கும்னு தெரியும். அவர் எப்போ வருவாருங்கிறது தெரியும். அவருடைய நியாய தீர்ப்பு வரும்னு தெரியும். அது மாத்திரமல்ல, இது அவர் வரும்போது அக்கினியினால் சுட்டரிக்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இந்த உலகம் இதெல்லாம் சரி பண்ணுவதற்கு ஒன்று பாலிட்டிக்ஸு, இல்லை வேறு விதமான அரசியல், இல்லை இப்போ டெக்னாலஜி, அந்த ஏஐ, இந்த ரோபாட்டிக், அது இதுன்னு சொல்லக்கூடிய இந்த ஹியூமன் டெக்னாலஜி, இல்லை ஒரு மனிதனுடைய அச்சீவ்மெண்ட், ஹியூமன் அச்சீவ்மெண்ட். இப்போ மூணுக்கு போவோம், மார்ஸுக்கு போவோம், அங்கே குடியிருப்போம், இங்கே குடியிருப்போம், இப்படி ஏதோ செய்யக்கூடிய காரியம், இப்படிப்பட்ட காரியங்களை உலகம் தேடி கொண்டு இருக்கலாம். ஆனால் என்ன, இந்த உலகத்துக்கு என்ன தெரியாது, இந்த உலகம் இன்னும் மோசமாக போகுதுங்கிற அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிசுத்த கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த தலைமுறைக்கும் வரப்போகிற தலைமுறைகளுக்கும் வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்தில் நம்ம இருக்கிறோம். யோவான் சாணகன் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், பவுல் சொன்னார், பேதுரு சொன்னார், அதற்கு பின்பாக யோவான் சொன்னார், அதற்கு பின்பாக ஒவ்வொரு உண்மையுள்ள கர்த்தரை பின்பற்றுகிற ஒவ்வொரு சீஷர்களும் சொன்னாங்க. அதே மாதிரி நம்மளும் மற்றவர்களுக்கு இந்த எச்சரிக்கையை சொல்லக்கூடிய மக்களா. ஏன்னா அறுவடை ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகையின் காலம் சமீபமாக இருக்கிறது. கண்டிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அறுவடை செய்ய போகிறார். அதனால் வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 சொன்னது போல், இயேசுவே சீக்கிரம் வாரும், மாரநாதா வாரும் என்று சொல்லக்கூடியதா நம்ம மற்றவர்களுக்கு எச்சரிப்பை கொடுத்து நம்மை ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ தேவனுடைய கோபாக்கினியை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது, தானியேல் சொன்னது, ஆமாண்டவரே யோவேல் சொன்னது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, யோவான் ஸ்நானகன் சொன்னது, பவுல், பேதுரு மற்றும் அநேக பரிசுத்தவான்கள் எச்சரிக்கையாய் கொடுத்திருந்தும் இந்த உலகம் அதை அறியாமல் போய் கொண்டிருக்கிற பாதையில் எங்கள் தேவன் ஆண்டவரே இதை எங்களுக்கு அழகாய் நேர்த்தியாய் எச்சரிக்கையாய் கொடுத்து இதை எங்களுக்கு ஒரு பொறுப்பாகி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் எங்கள் தலைமுறைக்கும் வருகிற தலைமுறைகளுக்கும் எப்படி கர்த்தருடைய வருகை நிச்சயமான ஒன்று, அவருடைய வருகையில் நியாய தீர்ப்பு உண்டாகும், அப்பொழுது ஒருவரும் எதிர்பாராத மகா பெரிய உபத்திரவம் உண்டாகும், அதனால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு பாக்கியவான்களாய் மாறுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மகா பெரிய பொறுப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதை சரியான முறையில் உறக்கச் சொல்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும்
பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.